ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 27 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கார்த்தியும் சண்முகமும் வந்து ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போனே வாட சக்தி பையன் என்ன ஆனான்னு சொல்லி பார்க்கலாம். ஒருவேளை அவன் வந்து இன்னும் எந்திக்காம இருக்கிறத பார்த்தா நைட் அவங்களுக்குள்ள எதனாச்சும் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா அப்படியே சந்தோஷமா பேசிட்டே போய் கதவு தட்டுறாங்க. அப்போ பொன்னி தான் வந்து திறக்கிறாங்க. என்ன பொன்னினோடனே இல்லை அவர் நைட்டு தூங்க லேட் ஆயிடுச்சு அதான் தூங்கிட்டு இருக்காருனோடனே இவங்க 2 பேரும் அப்படியே வெட்கப்பட்டுட்டே அங்க உள்ள ரூம்குள்ள பாக்குறாங்க. அங்க பார்த்தா 2 பெட் இருக்குது. ஐய்யய்யோ! இது என்ன? இந்த பழைய முன்னாடி இந்த ரூம்ல தங்கியிருந்தவங்க என்ன பெட்ஷீட் எல்லாம் போட்டு போயிட்டாங்களா? இந்த மேனேஜர் இங்க கிளீன் பண்ணாமலையா இருக்கிறாரு? மேனேஜர், மேனேஜர் சொல்லி கத்துனோனே, பொண்ணு ஏன் கத்துறீங்க? அங்க நான் தான் படுத்திருந்தேனோனே, என்ன பொன்னி இப்படி சொல்றீங்கனோனே, நான் நம்ம வீட்லயே அப்படிதானே படுத்திருப்பேனோனே, அங்க பரவாயில்ல இங்கேயுமான்னு சொல்லிட்டு 2 பேருமா சோகமா போயிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து சேர்றாங்க. வந்து இந்த மாரி அவங்க 2 பேரும் தனித்தனியா படுத்திருக்காங்க. ஒருவேளை டிராவல் டயர்ட்ல கூட அந்த மாரி படுத்திருக்கலாம். இன்னும் நம்ம இங்க நெறைய நாள் இருக்க போறோம்ல. எப்படினாச்சும் அவங்க லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாரி கார்த்தியும், சண்முகமும் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறது எல்லாத்தையும் பிரீத்தி கேட்டுட்டு, இவன் என்ன புதுசா புளிய கரைச்சுட்டு போறான் வயித்துல அப்படி சொல்லிட்டு பிரீத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறமா இவங்க வந்து ஸ்டால் போட வந்துடுறாங்க. ஸ்டால்ல வந்து பொன்னி போய் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் பேசி எல்லாரும் எந்தெந்த ஊரு, என்னென்ன ஃபேப்ரிக் வச்சிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு வர்றாங்க. அப்போனே சண்முகமும், கார்த்தி நீங்க என்ன இடம் மாரி அந்த இதுக்கு போயிட்டீங்களா? அப்படின்னோனே, இப்ப பொன்னி என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் எங்கெங்கேருந்து வந்திருக்காங்க, என்னென்ன ட்ரெஸ் வச்சிருக்காங்கன்னு எல்லா டீட்டெயிலும் சொல்றாங்க. அப்ப எல்லாரும் பொன்னிய புகழ்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மா, அப்பா யாருமே இல்ல. லத்தி, சண்முகி, பொன்னி இவங்க 4 பேர் தான் அங்க இருக்கிறாங்க. பிரீத்தி வேற செம்ம கடுப்பாகுது. எல்லாரும் பொன்னி இந்த மாரி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஸ்டால் பார்க்கும்போது, இவங்க ஸ்டாலுக்கு ஃபர்ஸ்ட் யாருமே வரவே இல்ல. ஜெயா வேற கால் பண்ணி கேட்குறாங்க. ம், ம். சக்தி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாரு, யாருமே வரலம்மா அப்படின்னு. இப்போ பொன்னி போய் அங்க ஒருத்தர் மைக்கெல்லாம் வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் தாங்கண்ணே, நாங்க அங்க தான் ஸ்டால் போட்டிருக்கோம்னு சொல்லி வாங்கிட்டு வந்து, அவங்க வந்து சூப்பரா மைக்ல வந்து பேசுறாங்க. எல்லாரும் வாங்க எங்ககிட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் இருக்கு. எல்லாருக்கும் தேவையான ட்ரெஸ் இருக்கும். அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸ போட்டா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எங்களோட ஓவியர் கார்த்தி வந்து எல்லாருக்கும் அத வந்து டிராயிங்கா வரைஞ்சு தருவாரு. உடனே கார்த்தி, என்ன பொன்னி இதெல்லாம் சொல்ல முன்னாடி என்ட்ட கேட்கணும்னோனே, அப்போனே சக்தி என்ன சொன்னா, "டேய் வாடா" அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு போய் அங்க உட்கார வச்சுடுறாங்க. அப்புறமா இவங்க வந்து வரவங்களுக்கு டிராயிங்லாம் வரைஞ்சு குடுத்து செம்மையா கூட்டம் அள்ளுது இவங்க இவங்க ஸ்டால்ல. அப்போ பார்த்து ஜெயா, அவங்க அப்புறம் அவங்க அப்பா, அவங்க அக்கா எல்லாருமே வராங்க. வந்து பார்த்துட்டு, "என்னம்மா இவன் ஃபர்ஸ்ட்டு வந்து கூட்டமே இல்லன்னு சொன்னா, இப்ப இவ்ளோ கூட்டமா இருக்குன்னோனே" அதாங்க எனக்கும் ஒண்ணும் புரியல அப்படின்னு. அப்ப கார்த்தி வந்து படம் வரைஞ்சு குடுக்குறத பார்க்குறாங்க. எல்லாமே வெ சக்தி வந்து காசெல்லாம் வாங்கி போட்டுட்டே இருக்கிறாரு. பிரீத்தி மட்டும் பொன்னிய மொறச்சு பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவமா வருது. பொன்னி இந்த மாரிலாம் செய்றத பார்த்துட்டு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.